வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் 2024 ஆண்டுக்குரிய கோச்சார பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமக. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜென்ற சித்தரையும் கருவூரா சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து வருகின்ற 2024 ஆண்டில் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதினருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். மேலும் எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவகோள்கள் சம்பந்தப்பட்ட ரத்தினங்கள், வாஸ்து சம்பந்தப்பட்ட பொருட்கள், நவகோள்களுக்குரிய எந்திரங்கள், மேலும் கருங்காலி மாலை போன்றவைகள் நியாய விலையிலே விற்பனை செய்யப்படுகின்றது. பூஜிக்கப்பட்ட பிறகு அவை உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். விருப்பப்படுகின்றவர்கள் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். 2024 ஆண்டு நாம் பார்க்க போகின்றோம். 2023 நாம் கடந்து கொண்டிருக்கின்றோம். தற்பொழுது டிசம்பர் மாதம். 2024 எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்கவிருக்கின்ற நிலையில், பொதுவாக ஜோதிட ரீதியாக ஆண்டுக்கோள்களுக்குரிய பலன்கள் மிகவும் முக்கியமானது. மேலும் மாத கோள்களுக்குரிய பலன், நாள் பலன், வார பலன் போன்றவைகள் இருக்கின்றது. நம்முடைய பாரத் கர்மா ஹீலிங் சேனலிலே மாத ராசி பலன்களையும் வார ராசி பலன்களையும் ஆண்டுக்கோள்களுக்குரிய பேச்சுக்குரிய பலன்களையும் ஏற்றிக்கொண்டிருக்கின்றோம். மேலும் ஆண்டு பலன்கள், அதாவது புத்தாண்டு பிறக்கின்ற போது அந்த ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்பதையும் கடந்த காலங்களிலும் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கின்றது 2024 எவ்வாறு இருக்கும். 2024 224 என்று கூட்டினால் மொத்தம் 8 என்று வருகிறது. சனீஸ்வர பகவானுடைய எண் வருகின்ற ஆண்டாக இந்த 2024 அமைந்திருக்கின்றது. 2023 என்று பார்க்கின்ற பொழுது அவை கேதுவோடு எண்ணான 7 வந்தது. பல்வேறு விதமான குழப்பங்கள், மன சஞ்சலங்கள், தடுமாற்றங்கள் போன்றவைகளை கடந்து கொண்டோம். இப்பொழுது இந்த 2024 எவ்வாறு கிரகங்கள் அமைந்திருக்கிறது. ஆண்டு கோள்கள் மிக முக்கியம். மாத கோள்களுக்குரிய பலன்களை நாம் மாத பலன்களாகவும் வார ராசி பலனையும் பேச்சு இருக்கின்ற பொழுதும் அவற்றையும் நாம் பார்க்கவிருக்கின்றோம். 2024 ஜனவரி மாத பலன்கள் நாம் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். அவற்றை பார்ப்பதன் மூலம் மாத பலன்கள் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். வார பலன்களும் இனி வரும் வாரங்களிலும் ஏற்றுகின்றோம். ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய அவ்வார பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதையும் இனி வரும் வாரங்களிலே காணவிருக்கின்றோம். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த 2024 கிரக நிலைகளிலே ஆண்டு கோள் என்று பார்க்கின்ற பொழுது மேஷ ராசியிலே குரு பகவான் இருக்கின்றார். கன்னி லக்னம் சிம்ம ராசியிலே ஆண்டு பிறக்கின்றது. மேஷ ராசியிலே குரு பகவான் இருக்கின்றார். மே மாதம் 1ஆம் தேதி 2024 அன்று குரு பெயர்ச்சி. மேஷ ராசியிலிருந்து குரு பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். இவற்றிலே இந்த 2024 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி அன்று குரு பகவான் வக்ரம் அடைவார்.
அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு பகவான் வக்ரமடைந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2025 வரை வக்ரகதியில் சஞ்சாரம் செய்வார் ரிஷபராசியிலே. 119 நாட்கள் குரு பகவான் வக்ரகதியில் இருப்பார் ரிஷபராசியிலே. ஆகையால் இந்த 2024 மே 1 அன்று ரிஷபராசிக்கு வருகின்ற குரு பகவான் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வக்ரமடைகின்றார். அதற்கு அடுத்தபடியாக ஒரு ராசியிலே மிக நீண்ட ஆண்டுகள் இருக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான், சுமாராக ஒரு 2.5 வருடங்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த 2024 கும்பராசியில் சஞ்சாரம் செய்கின்ற சனீஸ்வர பகவான் வேறு எந்த ராசிக்கும் பயிற்சியாகவில்லை, ஆனால் வக்ரம் அடைகின்றார். ஜூன் மாதம் 29ஆம் தேதி வக்ரம் அடைகின்றார் கும்பராசியிலே. அவ்வாறு வக்ரம் அடைகின்றவர் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி 2024 அன்றுதான் வக்ர நிவர்த்தி அடைகின்றார். 139 நாட்கள் இந்த 2024 சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் இருக்கின்றார். ஜூன் மாதம் 29 முதல் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி 2024 வரை வக்ரகதியில் 139 நாட்கள் இருக்கவிருக்கின்றார். ராகு கேது ஒரு ராசியிலே 1.5 வருடங்கள் இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் இந்த ஆண்டை பொறுத்தவரை பயிற்சி இல்லை. கன்னி ராசியிலே கேதுவும் மீன ராசியிலே ராகுவும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். மாதக்கோள்களை பொறுத்தவரை சூரியன் ஒரு மாதம், செவ்வாய் சுமார் 1.5 மாதம், சுக்கிரன் புதன் அந்தந்த மாதங்களில் 18 நாட்கள் 20 நாட்கள் என்று மாறக்கூடியவர்கள். சூரியன் நெருக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் சுக்கிரனும் புதன். ஏன் அந்த பேச்சுக்குரிய பலன்கள் ஆண்டு பலன்களை நாம் கவனத்தில் கொள்ள முடியாது. மாத பலன்களை பார்க்கின்ற பொழுது நீங்கள் அவற்றை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் ஆண்டுக்கோள்களுடைய பலன்கள் எவ்வாறு இருக்கிறது, பயிற்சி எவ்வாறு இருக்கிறது, வக்ரகதி எவ்வாறு இருக்கிறது, எப்படி என்பதை தற்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை இந்த ஆண்டு 2024 உங்களுக்கு எத்தகைய பலாபலங்கள் ஏற்படும் என்பதை இனி நாம் காணலாம். மகர ராசிக்குரிய 2024ஆம் ஆண்டின் கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள மகர ராசி அன்பரிலே நிர்வாகத் திறமை, புத்திசாலித்தனம், எல்லோரிடமும் சகஜமாக பழக்கூடிய மனநிலை, தட்டி கொடுத்து வேலை வாங்குவதில் சிறந்த நிபுணத்துவராக நீங்கள் இருப்பீர்கள். காரணம், உழைக்கும் வர்க்கத்தின் பிரதிநிதி சனீஸ்வர பகவான். அவரே உங்களுக்கு ராசியாதிபதி. கால புருஷ தத்துவத்தின் கர்மஸ்தானமாகப்பட்ட 10ஆம் இடமே மகர ராசி. சனி பகவான கர்மக்காரர்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு நிறைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள், வெற்றிகள் இருக்கின்றது. 7.5 நடந்து கொண்டிருந்தாலும் இந்த ஆண்டு பல விதத்தில் உங்களுக்கு வெற்றி செல்வாக்கு இருக்கின்றது. 2024 என்று பார்க்கின்ற 7லே முக்கால்வாசி நீங்கள் கடந்து விட்டீர்கள். ஆகையால் சனி இனிமேல் பெரிய அளவிலே பாதிப்பை செய்ய மாட்டார். பொதுவாக ராசியாதிபதி சனி ஆக பாதிப்பு பெரிய இருந்தது. பொருளாதார ரீதியாக பிரச்சனை இல்லை என்றால் குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை இல்லை என்றால் பொருளாதார ரீதியாக பிரச்சனை. இவ்வாறு இரு துருவத்தில், ஒரு துருவத்தில் நன்மையும் ஒரு துருவத்தில் பிரச்சனையும், எதிர் அப்படி என்று பார்க்கின்ற பொருளாதாரம், குடும்பம். எனவே இந்த ஆண்டை பொறுத்தவரை நல்ல மாற்றம். காரணம், 3லே ராகு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கின்ற 3ல் ராகு முயற்சி தைரிய வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார் குருவோடைய வீட்டில். இங்கு குரு உங்களுக்கு 4லே அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கு குரு 4லே அமர்ந்திருக்கும் 5லே கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. ஆனால் 5லே எந்த கிரகமும் இருக்காது. மாதக்கோள்கள். ஆனால் மிக விரைவில் ஒரு ஏப்ரல் இறுதி முடிந்த பிறகு மே 1லே குரு பயிற்சி உங்களுக்கு குரு 5க்கு வருகிறார். ராசியை பார்க்கிறார். மிக சிறப்பானது. 5க்கு வருகின்ற குரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார், செல்வத்தை கொடுப்பார், செல்வாக்கை கொடுப்பார். 5ல் அமர்கின்ற குரு 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையாக ராசியும் பார்க்கின்ற பலம் மகர ராசிக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். சனி 2ல் இருக்கின்றார். பொதுவாக சனி 2ல் இருக்கும்போது சனியோடு இன்னொரு இடம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை. இந்த 24லே ஆரம்பத்தில் சனியோடு கிரகங்கள் சேருவார்கள். ஆரம்பத்தில் சனியோடு சூரியன் சேருவார், புதன் சேருவார், சுக்கிரன் சேருவார். எனவே இந்த முதல் 4 மாதத்தில் இந்த கிரகங்கள் சேருவதனால் சனியால் பாதிப்பில்லை. ஆனால் சனி இந்த ஆண்டு முழுவதும் 2ல் தான் இருக்கப் போகிறார், 2025 மார்ச் வரை. அப்படி பார்க்கின்ற பொழுது இங்கு உங்களுக்கு 7ற்குரிய பரிகாரமாக அனுமன் சாலேசாவை கேட்பதும், காகபூஜனை வணங்கி வருவதும் நன்மையை தரும். இனி பாதிப்பு பெரிய அளவில் இருக்காது. 2024 பொறுத்தவரை சனி பாதிப்பு பெரிய அளவில் இருக்காது. குரு பயிற்சி வரை அமைதியாக இருங்கள். எனவே துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது முதலில் தொழில் வியாபாரி என்பதற்கு முதல் 4 மாதங்கள் சற்று பொறுமை.
ராகு பலம் இருக்கின்றது, முயற்சி இருக்கும், முயற்சியில் கொஞ்சம் தாமதங்கள் தடைகள் இருக்கும், ஆனால் வெற்றி பெறுவீர்கள், அதை எதிர்கொள்வீர்கள், வெற்றியும் அடைவீர்கள். 3 ராகு இருப்பதனால் ராகுவை போல் கொடுப்பாரில்லை என்பார்கள். அதில் ராகு கொடுப்பது தடுக்க முடியாது எந்த கிரகத்தாலையும். ஆனாலும் குரு பயிற்சிக்கு பிறகு இன்னும் யோகங்கள் அதிகரிக்கும். குரு பயிற்சிக்கு பிறகு இன்னும் சிறப்புகள் இருக்கும். பணப்புழக்கம், தனலாபம் மற்றும் புதிய தொழில், புதிய வியாபாரம் துவங்கக்கூடிய யோகம் இவையெல்லாம் இருக்கும். எனவே ஏப்ரல் இறுதி வரை பொறுமை காட்ட வேண்டும். கொடுக்கல் வாங்கல், பண பரிவர்த்தனை, பெரிய முதலீடுகள் செய்வதில் எச்சரிக்கை, புதிய தொழில், புதிய வியாபாரம் துவங்குவதில் கவனம். அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது உத்தியோகத்தை பொறுத்தவரை 2இல் இருக்கின்ற சனி வார்த்தையிலே கொஞ்சம் நிதானத்தை இழக்க வைப்பார். வார்த்தையை கொட்டி விடுவீர்கள். பிறகு நீங்களே அதற்குரிய வருத்தத்தை ஏற்படுத்தி கொள்வீர்கள். ஏனென்றால் மகராசிக்கும் உத்தியோகத்துக்கும் நெருங்கிய தொழிலதிபர்கள், மிகப்பெரிய நிர்வாகத்துக்குரியவர்கள், ஒரு குறிப்பிட்ட ஒரு 20 பேராவது உங்கள்கிட்ட வேலை செய்கிற மாதிரி உங்களுடைய பொறுப்புகள் இருக்கும். எனவே வார்த்தையில் மட்டும் பொறுமை, நிதானம். முதல் 4 மாதம். அதன் பிறகு குரு பார்வை இருப்பதனால் நிதானம் வந்துவிடும். அந்த நிதானத்துக்குரிய செயல்களை நீங்கள் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஆற்றல் திறனையும் நீங்கள் அடைவீர்கள். உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள், சக ஊழியர்கள் பகவை காட்ட மாட்டார்கள். இவையெல்லாம் உங்களுக்கு பலம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குரு பயிற்சிக்கு பிறகு. இந்த ஆண்டு மிக விரைவில் வருகின்றது குரு பயிற்சி. ஆகிய உங்களுக்கு நன்மை இருக்கின்றது. அடுத்ததாக பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் திருமணமான பெண்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. 7.5ஆல் குருவும் 4இல் இருக்கின்றார். உடல்நலத்தில் பாதிப்பு, சுக விஷயத்தில் பாதிப்பு, குழந்தைகளால் மன வருத்தம், இவை கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன உரசல்கள் இவையெல்லாம் இருந்து வருகிறது. மே 1 குரு பயிற்சி உங்களுக்கு இந்த ஆண்டு சாதகமாக வரும் 2024. ஆகையால் முதல் ஒரு 4 மாதம் பொறுமை காட்ட வேண்டும். அதற்கு பிறகு நன்மைகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உள்ள பாசம், பிரிவுகள் இருந்தால் மீண்டும் சேரக்கூடிய ஒரு யோகம் இவையெல்லாம் இருக்கின்றது. மனம் விட்டு பேசுங்கள். மனம் விட்டு பேசுவதால் கணவன் உறவு சிறப்பை பெறும். குழந்தைகளுடைய படிப்பிலும் உடல்நலத்திலும் அக்கறை காட்ட வேண்டும். அதுக்கு அடுத்ததாக திருமணமாகாத பெண்கள் மே 1 முதல் குருபலம் வருகின்றது. 7.5ஆல் பாதிப்பு இருக்காது அதன் பிறகு. எனவே திருமண முயற்சி ஏப்ரல் 1க்கு பிறகு ஈடுபடுவது பெற்றோர்கள் நல்லது. அதுக்கு முன்னதாக வரங்கள் வந்தாலும் வெறும் நட்சத்திர பொருத்தம் பார்க்கக்கூடாது. ஜாதக ரீதியான பொருத்தம், உங்கள் ஜாதகம், மணமகன் ஜாதகம் அப்படி பார்த்து பொருத்தம் முடிவுக்கு வருவது நல்லது. அடுத்ததாக கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது குரு பயிற்சிக்கு பிறகுதான் ஏற்றம். அதுக்கு முன்னதாக குடும்பத்தின் நிறைய பிரச்சனை அவை உங்களது தொழிலில் எதிரொலிக்கின்றது. ஆகையால் கலைத்துறையை பொறுத்தவரை நீங்கள் உத்திராடம், திருவோணம் மற்றும் அவிட்டத்தில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள். கலைத்துறையை பொறுத்தவரை வெற்றிகள் கலைத்துறையில் இருந்தால் குடும்பத்தில் பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். இருப்பினும் மே 1 முதல் மாற்றங்கள் இருக்கின்றது. மகிழ்ச்சி, சந்தோஷம் குடும்பத்திலும் நிகழும். அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்றோம். மகர ராசிக்கும் அரசியலுக்கும் அப்படி ஒன்றும் நெருங்கிய தொடர்பு இல்லை. அட்டமாதிபதி சூரியன். இருந்தாலும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகுதான் உங்களுடைய அரசியலில் ஏற்றங்கள் இருக்கும். புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய அதற்குரிய வாய்ப்புகள், தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்புகள் போன்றவெல்லாம் குரு பயிற்சிக்கு பிறகு. 3இல் ராகு இருக்கிறார். அது ஒரு நல்ல விஷயம். 3இல் ராகு இருப்பது யோகம். எனவே அதெல்லாம் 7 நடந்து கொண்டால் ஒரு முறை திருநள்ளாறு சென்று விட்டு வருவதனால இதுவரை செல்லவில்லை என்றால். அதுக்கடுத்தாக மாணவ கண்மணியே ராகு நன்றாக இருக்கின்றார். குரு மிக விரைவிலே பயிற்சி ஆகிவிடுவார். அதுவரை கல்வியிலே கொஞ்சம் கவன சிதறல் இருக்கும். இருந்தாலும் தேர்வுகள் அப்பொழுதுதான் நடைபெறும். ஏப்ரலுக்கு முன்னதாகவே தேர்வுகள் நடைபெறும். எனவே தினந்தோறும் சிவாலயம் செல்வது நல்லது. இதுவே மகர ராசி என்பவர்களுக்கான 2024க்குரிய கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரன் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை தகுந்த ஜோதிடம் உங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்க அலைபேசியை அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். மாத பலன்களை பாருங்கள், வாரப்பலன்களை பாருங்கள். வாரப்பலனை பார்ப்பதன் மூலம் அவ்வாரத்தில் தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது 2024ஆம் ஆண்டு பலன், கோச்சார பலன். அனைத்து ராசி அன்பர்களுக்கும், மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டோம். இந்த பலன் என்று பார்க்கின்ற பொழுது அப்படியே உங்களுக்குரிய பலனை கூறியிருக்கின்றேன். அது அப்படியே நடக்கும் என்றால் நிச்சயம் அப்படியே நடக்கும் என்று கூற முடியாது. ஏனென்றால் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம், ஒரு ஜாதகம் போல் இன்னொரு ஜாதகம் வரவே வராது. அப்படி தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றது, அந்த கிரக நிலையின் அடிப்படையிலே உங்களுடைய யோக பலன்கள் தெரிய வரும். அவற்றிலே எப்படி லக்னத்தின் மூலமாக அந்த கிரகங்கள் யோகக்குரிய பாவத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். யோகாதிபதிகளோடைய தசைகள் நடக்க வேண்டும். அந்த தசாபுத்தி அந்தரங்களே உங்கள் வாழ்க்கையுடைய விஷயத்தை தீர்மானிக்க. அது 2024 மட்டுமல்ல, 25, 26, 27, 28 போயிட்டே இருக்கலாம். அப்படி பலன்களை பார்க்கின்ற பொழுது வெறும் பொது பலன்களை பார்ப்பது மட்டுமே நம்பிவிடாதீர்கள்.
உங்களுடைய ஜாதகத்துக்குரிய பலன்களை பார்க்க வேண்டும். எப்படி நம்ம மருத்துவ செலவுக்கு மருத்துவத்தை பார்த்து நம்ம உடல் பரிசோதனை செய்து கொள்கின்றோமோ அதேபோல் நம் வாழ்க்கையில் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் நம்ம ஜாதக ரீதியாக என்பதை பார்த்துக்கொள்வதே முக்கியமானது. இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களோட நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்குளும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இந்த 2024 உங்கள் ராசிக்கு மேஷம் முதல் மீனம் ராசிக்கு பிறந்த உங்களுக்கு சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி நான் வணங்கும் பித்திருக்கள் நிச்சயம் உங்களுக்கு யோகத்தை செய்வார்கள் கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.